நல்லா இருந்தவங்க கெட்டு போறாங்க, சுத்தி ஆட்கள் இருந்தவங்க ஒன்றுமில்லாமல் அப்படியே மாற்றப்படுகிறாங்க. ஆனா இவை எல்லாவற்றிலும் ஆனாலும் நான் ஒன்றை கண்டுபிடித்தேன், ஆனாலும் நீதிமானுடைய சன்னதி நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சன்னதி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததையும் நான் கண்டது இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆனாலும் அப்படின்ற இடத்துல கர்த்தர் என்ன வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை நீதிமானாய் இருக்கிற பட்சத்திலே, அவர்கள் உண்மையாய் வாழ்கிற பட்சத்திலே, இந்த உலகமே இடிந்து விழுந்தாலும், இந்த உலகமே அழிந்தாலும், சுற்றி இருக்கிற அத்தனை பேருடைய நம்பிக்கையும் அற்று போனாலும், சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் வசதியாய் இருந்தவர்கள் அடிமட்டத்திற்கு வந்தாலும் யார் கைவிடப்பட மாட்டாங்க அப்படின்னு சொன்னா, நீதிமானுடைய சன்னதி கைவிடப்பட்டதையும் அவர்கள் ஒன்றுமில்லாமல் போனதையும் என் கண்கள் கண்டதே இல்லை. உங்க பக்கத்தில் நியாயம் இருக்குமானால், உங்க பக்கத்தில் நீதி இருக்குமானால், நீங்கள் உண்மையாய் வாழ்வீர்களே ஆனால், நீங்கள் கர்த்தருக்கு பயந்து வாழ்வீர்களே ஆனால், நீங்கள் பரிசுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்வீர்களே ஆனால், நீங்கள் மற்றவர்களுக்கு துரோகம் பண்ணாமல் வாழ்வீர்களே ஆனால், உங்களுடைய மனசாட்சிக்கு உண்மையாய் வாழ்வீர்களே ஆனால், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த உலகத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம், இந்த உலகத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் ஒரு நீதிமானுடைய சன்னதியை மட்டும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்னா, வெட்கப்படுத்துவதற்கு கர்த்தர் விடவே மாட்டார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவர் நீதிமானுடைய பட்சத்திலே இருக்கிறார். ஆண்டவர் நீதிமானை சோதித்து அறிகிறார். ஆண்டவர் நீதிமானை கர்த்தர் விரும்புகிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் அநீதி உள்ள தேவன் அல்ல. நம்முடைய தேவன் அநீதியிலே பிரியப்படுகிற தேவன் அல்ல. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை ஒரு நாளும் வழங்காது இருக்கவே மாட்டார். இன்றைக்கு இந்த ஆராதனையில் நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்களுடைய அடிகளை நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள், நீங்கள் செவ்வையான வழியிலே நடத்துங்கள். நான் உன்னை பார்க்குறேன். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், நீதிமான்களுக்கு வரும் பிரச்சனைகள் அநேகமாக இருக்கும். நீதிமான் விழுந்துட்டான்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் இத்தனை வருஷமாக நான் ஒன்று பார்க்குறேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சன்னதி அப்பத்துக்கு இறந்து தெரிந்ததையும் காணவே இல்லை. தேவனுடைய பிள்ளையே, இந்த விஷயத்தில் நான் நீதிமானாக தானே இருந்தேன், இந்த விஷயத்தில் நான் எந்த கேடும் நான் செய்யலையே, இந்த விஷயத்தில் என்ன நான் ஒரு துரோகமும் பண்ணலையே. ஆனால் ஆண்டவர் ஏன் என்னை இந்த பாதையில் நடத்துகிறார்? எனக்கு இந்த பாதை தான் நீடிக்குமா? நான் தோற்று போயிடுவேனா? ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் நீதியாய் வாழ்கிறதுனாலே நிச்சயமாய் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள்.